எல்லா பெண்களுக்கும் இந்த காலகட்டத்துல விவாகரத்து என்பது அதிகமா இருக்கு. அதுவும் பொது வெளியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகரோட மனைவி இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்லயும் அவர் வந்திருக்காரு. அரசியல் களத்திலயும் அவர் இறங்கி இருக்கும் போது வெளிப்படையாக இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு என்ன நடந்ததுன்னு நம்ம அதுல தலையிட முடியாது. ஏன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது, ஆனா சங்கீதா அவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது பாவமான ஒரு விஷயம், ஒரு சோகமான ஒரு விஷயம். பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆதரவு இருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு போது ரொம்ப மன வருத்தம் தான். அது அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் களத்துல இருக்கும்போது சில விஷயங்கள் எமோஷனலா நம்ம பர்சனல் விஷயத்த நம்ம வெளியில எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நீங்க செலிபிரிட்டியா இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். சில விஷயங்கள் நீங்க வெறும் சினிமா துறையில மட்டும் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அது அது வேற. இப்போ அரசியல் களம் என்பதே உங்களுக்கான நீங்க இளைஞர்களுக்கு ஒரு பாதையை காட்டுறீங்க. மக்கள் நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. பெண்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பும் நல்ல நல்ல ஒரு இதுவும் தருவீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னும் போது இது அரசியல் களத்துல இருக்கும்போது பொதுவெளியில் நீங்க செய்யற சில விஷயங்கள் விஜய் செய்யற சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிட்டு நம்ம எதுவுமே கருத்து சொல்ல முடியாது அப்படின்றதுதான் நான் சொல்றேன்.